அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 10 நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற பாடத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கமான நரம்பு மண்டலம் மற்றும் மனித நரம்பு மண்டலத்தை பற்றி படிப்பது, நியூரான் மற்றும் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதனுடைய செயலலகு. நியூரான் என்பது நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதன் செயலலகை பற்றி படிப்பது. மைய நரம்பு மண்டலம், அனிச்சை செயல் மற்றும் அனிச்சை வில், உணர்வை பெறுதல் மற்றும் செயல்முறையாக்கம் போன்றவற்றை நம்ம இந்த பாடத்திலே படிக்க இருக்கின்றோம். அடுத்து இந்த பாடத்தை கற்பதினுடைய நோக்கமானது நியூரானுடைய அமைப்பு மற்றும் மனித நரம்பு மண்டலம் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், உணர்வு நரம்புகள் மற்றும் இயக்க நரம்புகளின் பணிகளை வேறுபடுத்தி அறிதல், நரம்பு தூண்டல் கடத்தப்படுவதை புரிந்து கொள்ளுதல் மற்றும் மயலின் உரையின் முக்கியத்துவம் மற்றும் தாவல் முறை கடத்தல் ஆகியவற்றை கற்றல், நரம்பு சந்திப்பு மற்றும் நரம்பு தசை சந்திப்பு ஆகியவற்றின் பங்கினை அறிதல், மைய நரமண்டலத்தின் அமைப்பையும் பணிகளையும் அறிதல், கண், காது, மூக்கு மற்றும் நாக்கு இவற்றின் உணர்வுகள் மற்றும் தோல் ஆகியவற்றின் உணர்வு, உள்வாங்குதல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவற்றை புரிந்துணர்தல் ஆகியவை இந்த பாடத்தின் கற்பதின் நோக்கமாக இருக்கிறது. இந்த பாடமானது நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற பாடம். இதன் பாட முன்குறிப்பாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது, நம் உடல் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை எப்போதாவது நாம் அதை பற்றி ஆச்சரியப்பட்டது உண்டா என்று நம்மை கேட்கும் பொழுது பெரும்பாலும் நாம் எவ்வாறு வேலை செய்கிறது நம் உடல் என்பதை நம்ம பற்றி நம்ம கண்டுகொள்வது கிடையாது. நம் உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றன. எத்தனையோ புறச்சூழல் காரணிகள் மாறினாலும் கூட நிலைத்து நின்று நம் உடலானது நிலைத்து நின்று அப்பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. கண்களானது நம்மை சுற்றியுள்ள பொருட்களை பார்ப்பதற்கும், அதேபோல பல்வேறு ஒலிகளை கேட்க நமது காதுகளும் உதவியாக இருக்கின்றது. நமது இதயமானது ஒரு ஒழுங்கமைவோடு விடாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நுரையீரல் காற்றை உள்ளிழுப்பதும் வெளியேற்றுவதுமாய் உள்ளது. நாம் உடலில் காயங்கள் ஏற்பட்டு வலி ஏற்படும் போது கண்களானது அந்த வலியை தாங்கிக் கொள்ளாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறுகின்றன. உடலின் ஒவ்வொரு செல்லும் ஒருங்கிணைந்து இவ்வாறு பணியாற்றுகிறது. இச்செயல்கள் எல்லாம் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வதில் நாம் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு நம் உடல் எவ்வாறு இத்தகைய செயல்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதைத்தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம கற்க இருக்கின்றோம். நரம்பு மண்டலமானது நம் உடல் முழுவதும் உள்ள பல்வேறு உறுப்பு மண்டலங்களை ஒருங்கிணைத்து சிறப்பாகவும் தடையின்றியும் செயல்படச் செய்கிறது. ஒவ்வொரு நொடியிலும் நடைபெறும் உடற்செயல்பாடுகளில் பங்கேற்பது நரம்பு மண்டலமே ஆகும். இரவு பகலாக நரம்பு செல்களின் ஊடே செல்லும் மில்லியன் கணக்கான
தூண்டல்களே இதயத்தை துடிக்கச் செய்யவும், அதேபோல் சிறுநீரகம் கழிவை வெளியேற்றவும், சுவை மிகு உணவை வாயிலுள்ள நாக்கானது அறிவதுமாகிய பல நிகழ்வுகளுக்கு காரணங்களாய் அமைகின்றன. இசைக்கருவியை வாசித்து கொண்டே பாடுவது, அதேபோல் பாடலை ரசித்தவாறே வீட்டு வேலைகளை செய்வது என ஒரே நேரத்தில் பெறப்படும் பல்வகை தூண்டல்களுக்கும் ஏற்றவாறு தொடர்ந்து வினையாற்றுவது நரம்பு மண்டலத்தின் ஒரு சிறப்பான செயலாகும். கூட்டு செயல்களான மிதிவண்டி ஓட்டுதல் அல்லது பிற வாகனங்களை இயக்குதல் போன்ற வழக்கமான வேலைகளானாலும் அல்லது பயிற்சி பெற்று தேர்ந்த நுண்திறப்பணியானாலும் அதில் நரம்பு மண்டலத்தின் அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் பெரும் பங்கு இதில் இருக்கும். இந்த நரம்பு மண்டலத்தில் இந்த பாடத்தின் வழியாக நரம்பு மண்டலம் அமைந்துள்ள விதம், அது எவ்வாறு அனைத்து உறுப்பு மண்டலங்களையும் ஒருங்கிணைக்கிறது மற்றும் இப்பணிகளின் பின்புலமாக உள்ள செல் உள் நிகழ்வுகள் என்ன என்பது பற்றி இப்பாடத்தில் நாம் கற்க இருக்கின்றோம். முதலாவதாக நரம்பு மண்டலம் பற்றி நரம்பு மண்டலத்தை ஆங்கிலத்தில் நியூரல் சிஸ்டம் அல்லது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நரம்பு மண்டலத்தினுடைய எளிய அலகு நியூரான்கள், அதுதான் நம்ம நரம்பு செல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நரம்பு மண்டலத்தினுடைய எளிய அலகான நியூரான்கள் இவைகள் அதிக சிறப்படைந்த செல்களால் ஆக்கப்பட்டது. நரம்பு மண்டலம் பல மில்லியன் கணக்கான நியூரான்களை பெற்றிருக்கின்றது. இந்த நரம்பு செல்கள் என்று சொல்லக்கூடிய நியூரான்களே பல்வேறு தூண்டல்களை பெற்று அதன் தன்மைகளை அறிந்து செயல்படுத்தி அவற்றை கடத்துகின்றன. கீழ்நிலை முதுகுநாணற்றவைகளில் நரம்பு வலையாக எளிய வகை நரம்பு மண்டலம் அமைந்துள்ளது. உயர்நிலை விலங்குகளில் நன்கு வளர்ச்சியடைந்துள்ள நரம்பு மண்டலம் 3 அடிப்படை பணிகளை செய்கின்றன. நன்கு வளர்ச்சியடைந்துள்ள நரம்பு மண்டலம் 3 அடிப்படை பணிகளை செய்கின்றன. 1. உணர்ச்சி அறிதல் பணிகள். 2. இயக்கு பணிகள். 3. தானியங்கி பணிகள். இந்த உணர்ச்சி அறிதல் பணிகளை, அதாவது நரம்பு மண்டலத்தில் உள்ள உணர்ச்சி நரம்பு புற மற்றும் அகச்சூழலிலிருந்து வரும் உணர்வுகளை உள்வாங்குவது. புற மற்றும் அகச்சூழலிலிருந்து வரும் உணர்வுகளை உள்வாங்குவது, இதை உணர்ச்சி அறிதல். அப்போ இதற்கான அந்த நரம்பானது உணர்ச்சி நரம்பு என்று அழைக்கின்றோம். அதுமாதிரி இயக்கு பணிகள், இதற்கான நரம்பு இயக்கு நரம்பு. மூளையிலிருந்து வரும் கட்டளைகளை பெற்று எலும்பு மற்றும் தசை மண்டலத்துக்கு அனுப்புவது. மூளையிலிருந்து வரும் கட்டளைகளை பெற்று எலும்பு மற்றும் தசை மண்டலத்துக்கு அனுப்புவது இந்த இயக்க நரம்பினுடைய பணிகளாகும். அதேபோல் தானியங்கு பணிகள், இது நம்மை அறியாமல் மிக விரைவாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியான அனிச்சை செயல். அனிச்சை செயல் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை.
நம் உடலில் திடீரென நம்மை அறியாமலே நடந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதேபோல் நாம் பல்வேறு அந்த நரம்பு மண்டலத்தினுடைய அந்த பணிகளை நம்ம பின்வரும் பகுதிகளில் நாம் பார்க்கணும். ரைட். இப்போ மனித நரம்பு மண்டலம், ஹியூமன் நியூரல் சிஸ்டம் அல்லது ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம படிக்கணும். மனிதனுடைய நரம்பு மண்டலம் இது 2 பகுதிகளை உள்ளடக்கியது. மைய நரம்பு மண்டலம் என்றும் புற நரம்பு மண்டலம் என்றும் என 2 பெரும்பிரிவுகளை கொண்டது. மைய நரம்பு மண்டலத்தை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அல்லது சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் சிஎன்எஸ் என்றும், புற நரம்பு மண்டலத்தை பெரிபெரல் நியூரல் சிஸ்டம் பெரிபெரல் அதை பிஎன்எஸ் என்றும் அழைக்கிறோம். இந்த நியூரல் வார்த்தையை பதிலாக நர்வஸ் அப்படிங்கிற நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனித நரம்பு மண்டலத்தை மைய நரம்பு மண்டலம் புற நரம்பு மண்டலம் என்ற 2 பிரிவாக பிரிக்கலாம். நரம்பு தூண்டல்களை கடத்தும் வேலையை செய்கிற நியூரான்கள் என்னும் நரம்பு செல்கள் தான் நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை செயல் மற்றும் அமைப்பு அலகு. இப்போ நரம்பு மண்டலத்துடைய எளிய அலகுங்கிறது நியூரான். இது நரம்பு தூண்டல்களை கடத்தும் வேலையை செய்யக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை செயல் மற்றும் அமைப்பு அலகத்தான் நியூரான்கள் சொல்கிறோம். இது தவிர நரம்பு சாரா செல்களான நரம்பு மண்டலத்தில் காணப்படக்கூடிய நரம்பு சாரா செல்களான நியூரோகிலியல் செல்கள், அது பேர் என்ன சொல்கிறோம்? நியூரோகிலியல் செல்கள். இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தில் நியூரான்கிறது செயல் மற்றும் அமைப்பு சார்ந்த ஒரு அடிப்படையான அலகு நியூரான். அதே போல் நரம்பு மண்டலத்தில் காணக்கூடிய மற்றொரு நரம்பு சாரா அமைப்பு எது அப்படின்னா நியூரோகிலியல் செல்கள். இது நரம்பு திசுகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. நியூரான்களை அவை செய்யும் வேலைகளை அடிப்படையாக கொண்டு 3 வகைகளாக பிரிக்கிறோம். நியூரான்களை அவை செய்யும் வேலையை அடிப்படையாக கொண்டு 3 வகைகளாக பிரிக்கிறோம். அதாவது 3 வகையான நியூரான்கள். ஒன்று உட்செல்லும் நியூரான், ஆஃபரன் நியூரான் சொல்லக்கூடியது. 2வது வெளிச்செல்லும் நியூரான், இது எஃபரண்ட்னு சொல்லக்கூடியது. 3வது இடை நியூரான். ஆக்சுவலாக உட்செல்லக்கூடிய நியூரான்கிறது உணர்ச்சி நரம்பு செல். வெளிச்செல்லக்கூடிய நியூரான்கிறது இயக்கு நரம்பு செல். 3வது இணைப்பு நியூரான்கிறது இணைப்பு நரம்பு செல். இந்த இணைப்பு நரம்பு செல்ங்கிறது மைய நரம்பட்டத்துக்கு உள்ளே இருக்கும். ஒன்று உள்ளே போகுது, இன்னொன்று வெளியேறுது. இன்னொரு வகையான நரம்பு செல்லுங்கிறது மத்திய நரம்பட்டத்துக்கு உள்ளே இருப்பது. இப்போ 1வது உட்செல்லும் நியூரான்கள் உணர்வுறுப்புகள் பெறும் நரம்பு தூண்டலை மைய நரமண்டலத்துக்கு கடத்தக்கூடியது. உணர்வுறுப்புகள் பெறும் நரம்பு தூண்டலை மைய நரமண்டலத்துக்கு கடத்தக்கூடியது உட்செல்லும் நியூரான். 2வது வெளிச்செல்லும் நியூரான்கிறது மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து இயக்கு தூண்டல்களை செயல்படு உறுப்புகளுக்கு, அதாவது செயல்பட உறுப்புன்னு சொல்லலாம் அல்லது இயக்கு உறுப்புகள், அந்த இயக்க தூண்டலை அந்த செயல்படும் உறுப்புகளுக்கு எடுத்து செல்லக்கூடியது தான் இந்த வெளிச்செல்லும் நியூரான் சொல்லக்கூடியது.
அப்போ மைய நரம்பு மண்டலத்தை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நியூரானைத்தான் நம்ம வெளிச்செல் நியூரான் சொல்கிறோம். மூன்றாவது இடை நியூரான்கள் உட்செல்லும் மற்றும் வெளிச்செல்லும் நியூரான்களுக்கு இடையே மைய நரமண்டலத்தில் இணைப்பாக உள்ளன. உட்செல்லும் மற்றும் வெளிச்செல்லும் நியூரான்களுக்கு இடையே மைய நரமண்டலத்தில் இணைப்பாக உள்ளவை மூன்றாவது அந்த நியூரான் இடை நியூரான், இன்டர் நியூரான் சொல்லக்கூடியது, அல்லது கனெக்டார் நியூரான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்று உட்செல்லும் நியூரான், ரெண்டாவது வெளிச்செல்லும் நியூரான், மூணாவது இடை நியூரான். நம்ம ஏற்கனவே பார்த்தது நரம்பு 3 அடிப்படை பணிகளில் ஒன்று உணர்ச்சி அறிதல் பணி, ரெண்டாவது இயக்கு பணி, மூணாவது தானியங்கு பணிகள்னு சொன்னோம். சரி, அடுத்து இந்த மைய நரம்பு மண்டலத்தில் இணைப்பு திசுக்கள் எதுவும் இருக்காது. ஆதலால் நியூரான்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்புவது எது அப்படின்னுட்டா நியூரோகிலியல் செல்கள். நியூரான்களுக்கு இடையே உள்ள செல் இடைவெளிகளை நிரப்புவது நியூரோகிலியா செல்கள். இந்த நியூரோகிலியா செல்களினுடைய பணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவை நரம்பு செல்களை சுற்றியுள்ள அல்லது நியூரோகிலியா தன்னை சுற்றியுள்ள நியூரான்களுக்கு தான் இருக்கக்கூடிய நியூரோகிலியல் செல்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே உள்ள நியூரான்களுக்கு உணவளிப்பது, நினைவாற்றல் நிகழ்வில் பங்கேற்பது, செல் பிரிதல் மற்றும் இழப்பு மீட்டலின் போது சேதமடையக்கூடிய செல்களை புதுப்பிப்பது, மூளையில் காயம் ஏற்படும் போது தொற்றுயிராக வரும் அயல் பொருட்களை விழுங்குவது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை இந்த பணிகளை இந்த நியூரோகிலியா செல்கள் செய்கின்றன. இப்போ நியூரோகிலியா செல்லுங்கிறது நாம் நரம்பு மண்டலத்தில் நியூரான்களோடு காணப்பட்டாலும் இவைகள் பல்வேறு நன்மைகளை நமக்கு அளிக்கக்கூடியது. இப்போ அந்த நியூரோகிலியல் செல்களை பற்றி ஒரு விவரம் சொல்லியிருக்காங்க. மூளையில் ஏற்படக்கூடிய அநேக புற்றுநோய்களுக்கு இந்த நியூரோகிலியல் செல்களே காரணமாக உள்ளன. ஏனெனில் நரம்பு செல்கள் செல் பகுப்பு திறனற்றவை. இப்போ நரம்பு செல்கள் பிரிவடைவது கிடையாது. ஆனால் இந்த நியூரோகிலியல் செல்கள் தொடர்ந்து பகுப்படையும் திறனை பெற்றிருப்பதால் மூளையில் ஏற்படும் இந்த கட்டிகளுக்கு இந்த நியூரோகிலியல் செல்களே காரணமாக அமைகின்றன. ஏன்னா அது மட்டும்தான் அங்கே செல் பகுப்பு அடையும். நரம்பு செல்கள் செல் பகுப்பு அடைவதில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூளையில் அந்த நரம்பு மண்டலத்தோடு இணைந்த நியூரல் கிலியல் செல்களினுடைய பணியை வச்சு பார்க்க போகும்போது பல்வேறு பணிகளில் ஈடுபடுதுன்னு சொன்னோம். இந்த நியூரோகிலியல் செல்கள் சுற்றியுள்ள நியூரான்களுக்கு உணவளிக்குதுன்னு சொன்னோம். அதே போல் நினைவாற்றல் நிகழ்வில் பங்கேற்பது, செல் பிரிதல் மற்றும் இழப்பீட்டலின் போது சேதமடையக்கூடிய செல்களை புதுப்பிப்பது, மூளையில் காயம் ஏற்படும் போது தொற்றுயிராக வரும் அயல் பொருள்களை விழுங்குவது போன்ற பல்வேறு வேலைகளை செய்வதன் மூலம் நியூரோகிலியா செல்கள் நரம்பு மண்டலத்திற்கு உதவியாக இருக்குதுன்னு சொன்னாலும் இவைகள் வேகமாக பகுப்படையக்கூடிய திறன் பெற்றவை. மூளையில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு இது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஏனெனில் நரம்பு செல்கள் பகுப்படைவதில்லை. நரம்பு செல்கள் நியூரான்கள் இருக்குல்ல, இது செல் பிரிதலில் பங்கொள்வது கிடையாது. இந்த நியூரோகிலியல் செல்லில் மட்டும்தான் அதிகமாக செல் பகுப்படையக்கூடிய திறனை பெற்றிருக்கிறது. இதனால்
மூளையில் கட்டி ஏற்படும் போது இவைகள் அதிவிரைவாக பெருக்கமடைந்து ஒரு பெரிய கட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நியூரான். நியூரான்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கோ அல்லது 3 மார்க்லேயே கேட்கலாம். இதில் கீழ் வகுப்புகளில் குறிப்பாக 10ஆவதுல நீங்கள் வந்து இதனுடைய அமைப்பை படிச்சிருக்கலாம். இப்போ நம்ம அந்த நியூரானுடைய அமைப்பை பற்றி பார்ப்போம். நியூரான் என்பது நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகுன்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அல்லது நியூரல் சிஸ்டம். சரி, இப்போ அந்த நியூரானினுடைய அமைப்பை படத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். இந்த படத்தை பாருங்கள். இதான் ஒரு நியூரான், ஒரே ஒரு நரம்பு செல். நியூரானை நம்ம நரம்பு செல்லுன்னு சொல்கிறோம். இந்த நியூரானை பொறுத்தவரை 3 மெயின் பகுதி சொல்லியிருக்காங்க. 3 முக்கியமான பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்கிறதுல இந்த பகுதி இருக்கு பாருங்கள். இதான் வந்து செல் உடல் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. செல் உடல் பகுதி. இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள். இதை செல் உடல் பகுதி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் வட்டமிட்டிருக்கேன் பாருங்கள், அதான் செல் உடல். அப்போ நியூரானினுடைய உடல் பகுதி தான் செல் உடல். அடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள், இந்த அமைப்பு. இதைத்தான் நம்ம டென்ட்ரைட்டுகள் சொல்கிறோம். இந்த டென்ட்ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, டென்ட்ரைட். இடையில கிளைகளாக இருக்குதுல்ல, அதைத்தான் நம்ம வந்து டென்ட்ரைட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து 3வது பாருங்கள், ஒரு வால் போன்ற நீண்ட பகுதி இருக்குது. இந்த வால் போன்ற நீண்ட இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வால் போன்ற நீண்ட பகுதியை தான் ஆக்சான்கள்னு சொல்கிறோம். இந்த 3 பகுதியை கொண்டது தான் நியூரான் சொல்லக்கூடிய நரம்பு செல். அந்த நியூரான்களில் இந்த டென்ட்ரைட்டுகள் கிளைகளை கொண்டு அதற்கு பின்புறத்தில் காணப்படக்கூடிய நரம்பு செல்லோடு இணைக்கப்பட்டிருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய அந்த தூண்டுதல்கள் இருக்குல்ல, நரம்பின் உணர்வலைகள் இந்த டென்ட்ரான்களின் மூலமாக செல் உடலுக்கு கடத்தப்படும். அங்கேருந்து வரக்கூடியது உள்நோக்கி இப்படி கடத்தப்படும், வெளியிலிருந்து உள்நோக்கி. சரியா? இப்போ கடத்தப்பட்டு அந்த செல் உடல் பகுதிக்கு வந்து உடல் பகுதியிலிருந்து கீழே உள்ள அந்த ஆக்சான் வழியாக அடுத்த நியூரான்களுக்கு கடத்தப்படும். இது உள்ள அமைப்பு எவ்வாறு இருக்குது? இதில் வந்து முக்கியமான பகுதியில் வந்து இந்த சிவான் செல்லுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிவான் செல். அடுத்து இந்த ரான்வியர் கண் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த சோமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் செல் உடல். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னுட்டா, நியூரானை, அதாவது இந்த டென்ட்ரைட்டுங்கிறது கிளைகள் உள்ள பகுதிகள் என்றும், மையத்தில் உள்ள உடல் இருக்குல்ல அந்த உடல் பகுதியை சைட்டான் என்றும், இந்த வால் பகுதியை வந்து ஆக்சான் என்றும், கடைசியில் அந்த வால் பகுதியை முடியக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல அதில் நிறைய கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள் போய் அடுத்த நியூரான்களில் முடியலாம் அல்லது தசைகளில் வந்து முடியலாம். அதைத்தான் நம்ம பவுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், ஒரு நியூரான் எடுத்துகிட்டு அப்படின்னா அதனுடைய தலைப்பகுதின்னு சொல்கிறோம் பாருங்கள், இதுதான் தலைப்பகுதி. தலைப்பகுதிங்கிறது வந்து மேலே உள்ள பகுதியை தான் நம்ம தலைப்பகுதின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு பாருங்கள், இதான் இந்த பகுதியை தான் நம்ம வந்து தலைப்பகுதின்னு சொல்கிறோம். சரியா? தலைப்பகுதி. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக தலைப்பகுதி தான். இந்த ஏரியா ஃபுல்லாக தலைப்பகுதி தான். அந்த தலைப்பகுதியில் உடலுங்கிறது வந்து சைட்டான். இந்த பகுதி இருக்குல்ல வாலுங்கிறது வந்து ஆக்சான். இங்கேருந்து இப்படி வருது பாருங்கள், இது தான் ஆக்சான் சொல்கிறோம். இந்த ஆக்சான் போய் முடியக்கூடிய இந்த இடம் இருக்குது பாருங்கள்,
இது வந்து இன்னொரு உறுப்போடையோ அல்லது இன்னொரு நரம்போடையோ இணைக்கப்பட்டு இருக்கும். இதைத்தான் நம்ம பவுட்டான், சைட்டான், ஆக்சான், பவுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பவுட்டான். சரி, இப்போ இந்த அமைப்பை நம்ம வந்து என்னங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த நியூரான்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்கள். அதில் நுண்ணமைப்பு கொண்ட நியூரான்களில் 3 பெரும்பகுதிகள் உள்ளன. 3 பெரும்பகுதிகள் உள்ளன. அந்த 3 பெரும்பகுதிகள் என்னென்னு பார்க்கணும். அதில் ஒன்று செல் உடல் பகுதி. இது செல் உடல். ரெண்டாவது செல் உடலத்தை சோமான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்ட்ரைட், மூணாவது ஆக்சான். அப்போ நியூரான்களின் 3 பெரும்பகுதியில் ஒன்று வந்து செல் உடல், ரெண்டாவது டென்ட்ரைட், மூணாவது ஆக்சான். இந்த டென்ட்ரைட்டுங்களை கிளையிலே கொண்டது. செல் உடலுங்கிறது அதாவது நியூரானினுடைய அந்த தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதியத்தை நம்ம வந்து சோமா அல்லது சைட்டான் அப்படின்னு சொல்கிறோம். கீழே உள்ள வால் பகுதியத்தை ஆக்சான் சொல்கிறோம். சரி, அடுத்து செல் உடல் பகுதி கோள வடிவத்திலும் அடிப்படை செல்லுக்குரிய அனைத்து பொருட்களையும் கொண்டிருந்தாலும் எது இல்லை, சென்ட்ரியோல்கள் மட்டும் காணப்படுவதில்லை. அப்போ செல் உடலில் எல்லா செல் உட்பொருட்களையும் பெற்றிருக்கும். எது மட்டும் கிடையாதுன்னா சென்ட்ரியோல் வந்து கிடையாது. அந்த சென்ட்ரியோல் இல்லைங்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமானது. சென்ட்ரியோல் கிடையாது. இப்போ அடுத்து நியூரானை சுற்றியுள்ள அந்த பிளாஸ்மா சவ்விற்கு நியூரிலெம்மா என்றும், நியூரானை சுற்றியுள்ள அந்த பிளாஸ்மா சவ் இருக்குல்ல, அதுக்கு நியூரிலெம்மா என்றும், ஆக்சானின் கீழோட வாழ்ப்பது அந்த ஆக்சானின் பிளாஸ்மா சவ்விற்கு ஆக்சோலெம்மா. அப்போ டோட்டலாக மொத்தத்தில் வந்து நியூரானுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சவ்வை நியூரிலெம்மான்னு சொல்கிறோம். இது பிளாஸ்மா சவ். எப்படி தசைகளில் வந்து தசை நார்களுக்கு வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய இந்த பிளாஸ்மா சவ்வை வந்து சார்கோலெம்மான்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்கே வந்து நியூரானில் வந்து நியூரிலெம்மா. அதில் பர்டிகுலராக ஆக்சான்கிற வால்பகுதி, அந்த ஆக்சானில் காணப்படக்கூடிய அந்த பிளாஸ்மா சவ்விற்கு ஆக்சோலெம்மா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். இப்போ செல் உடலில் பல கிளைகளை கொண்ட அந்த குட்டையான இலைகள் காணப்படுது. இதை நம்ம டென்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம். டென்ட்ரைட்டுங்கிறது செல் உடல்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இவை நரம்பு தூண்டல்களை ஒரு செல் உடலை நோக்கி, அதாவது இது நரம்பு தூண்டல்களை எங்கேருந்து எங்கே கொண்டது, செல் உடலை நோக்கி அனுப்புகிறது. மற்ற நரம்பு செல்களினுடைய அந்த ஆக்சானின் கிளைப்பகுதியின் வழியாக பெற்று இந்த நரம்பு தூண்டலை செல் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோமா இருக்குல்ல அல்லது சைட்டான் இருக்குல்ல, அதை நோக்கி அனுப்பக்கூடியது. அப்போ உணர்வலிகள் கடத்துறதுக்கு அந்த டென்ட்ரைட்டில் கண்டிப்பாக வேணும். சரி, செல் உடல் மற்றும் டென்ட்ரைட்டுகளில் சைட்டோபிளாசம் உள்ளே காணப்படுகிறது. செல் உடல் மற்றும் டென்ட்ரைட்டுகளில் சைட்டோபிளாசம். இப்போ இந்த செல் உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், செல் உடல். செல் உடலில் இதை செல் உடல் பகுதி இந்த இருக்குல்ல, இது செல் உடல் பகுதி. இது உள்ளேயும் சைட்டோபிளாசம் இருக்கும். ஒவ்வொரு அந்த டென்ட்ரைட்லேயும் அந்த மூவ் ஆகக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து சைட்டோபிளாசம் இருக்கும். சரியா? இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல உடல் மற்றும் டென்ட்ரைட்டுகளின் அதாவது செல் உடல் மற்றும் டென்ட்ரைட்டுகளில் சைட்டோபிளாசம் காணப்படுகின்றது. மேலும் நிசல் துகள்களை கொண்ட எண்டோபிளாச வளையும் அங்கே செல் உடல் பகுதியில் காணப்படுகிறது. நிசல் துகள்களை கொண்ட எண்டோபிளாச வளையும் எதில் காணப்படுகிறது, அந்த டென்ட்ரைட்டுகள்லையும் சைட்டோபிளாசம். சரியா? செல் உடல் மற்றும் டென்ட்ரைட்டில் உள்ள சைட்டோபிளாசத்தில் நிசல் துகள்கள் மற்றும் நிசல் துகள்களை கொண்ட எண்டோபிளாச வளையும் காணப்படுகிறது. இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இதனுடைய தொடர்ச்சியாக
செல் உடலில் உள்ள கூம்பொடியமான பகுதி, செல் உடலில் உள்ள கூம்பொடியமான பகுதியான ஆக்சான் ஆக்சானுடைய மேட்டிலிருந்து உருவாகும் நீண்ட இலையே ஆக்சான் ஆகும். அப்போ டென்ட்ரைட்டு, அதுக்கடுத்து செல்லுடலேருந்து கீழே வால் போன்ற பகுதி வருது. அந்த வால் போன்ற பகுதியை நம்ம ஆக்சான் சொல்கிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால் ஆக்சான் மேட்டிலிருந்து உருவாகுது. இதன் முனைப்பகுதி, இதனுடைய இறுதிப்பகுதி, ஆக்சானுடைய இறுதிப்பகுதி சிறு கிளைகளை கொண்டது. இயக்கு நீரான்களில் ஆக்சான் மேட்டிலிருந்து தான் நரம்பு தூண்டல் தோற்றுவிக்கப்படும். நரம்பு தூண்டல் ஏற்கனவே அந்த நரம்பு தூண்டலை எங்கேருந்து பெறுது? டென்ட்ரைட்டுகள் வழியாக செல் உடல் பெறுது. இப்போ செல் உடலிலிருந்து அடுத்த நியூரான்களுக்கு இது கடத்தப்படணும்னா ஆக்சான் வழியாகத்தான் போகணும். அப்போ ஆக்சான் மேட்டிலிருந்து தான் நரம்பு தூண்டல் தோற்றுவிக்கப்படுகிறது. ஒரு நியூரானின் ஆக்சான் கிளைத்து பல நியூரான்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதில் பாருங்கள், ஒரு ஆக்சான் கீழே போய் நிறைய பிரான்ச்சஸாக கிளைச்சிருக்கும். இது நிறைய கிளைகள் இருக்குது பாருங்கள். இந்த கிளைகள் ஃபுல்லாக என்ன செய்யும்? அடுத்த ஒரு நரம்பு செல்லினுடைய டென்ட்ரைட்டோடு இணைந்திருக்கும். அடுத்த நரம்பு செல்லினுடைய டென்ட்ரைட்டோடு இணைஞ்சிருக்கும். அப்போ இந்த படத்தில் நம்ம அந்த கிளைகள் காமிச்சிருக்காங்க. சரியா? சரி, இப்போ ஒரு நியூரானினுடைய ஆக்சான் கிளைத்து பல நியூரான்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. நியூரானின் மற்ற இரு பகுதிகளைப் போலவே, நியூரானின் மற்ற இரு பகுதிகள்னா டென்ட்ரைட்ஸ், அது மாதிரி செல் உடல் போலவே செல் உட்பொருட்களை இந்த ஆக்சான் கொண்டிருந்தாலும், செல் உட்பொருட்களை இந்த ஆக்சான் பகுதி கொண்டிருந்தாலும் ஆக்சானில் கோல்கை உறுப்புகளும் நிசன் தோல்களும் கிடையாது. கோல்கை உறுப்புகளும் எண்டோபிளாச வலையில் நிசல் தோல்களும் எதில் இல்லை? இந்த ஆக்சானின் சைட்டோபிளாஸ்டில் காணப்படாது. சரி, ஆக்சான்களில் குறிப்பாக புறநரம்பு மண்டலத்தில் உள்ள ஆக்சான்களின் மேல்புறத்தை கிளியால் செல்களின் ஒரு வகையான சிஃபான் செல்கள் சூழ்ந்துள்ளன. ஆக்சான்களில், அதாவது குறிப்பாக புற நரம்பு மண்டலத்தில் உள்ள ஆக்சான்களினுடைய மேல்புறத்தை நியூரோகிலியல் செல்களின் ஒரு வகையான சிஃபான் செல்கள் சூழ்ந்திருக்குது. அதைத்தான் நம்ம அதுதான் என்ன செய்யுது? மயலின் உரையை உருவாக்குகிறது. மயலின் உரைங்கிறது மேலே உள்ள ஒரு அமைப்பு. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். இதுதான் மயலின் உரை. இதை கொடுத்துருக்கு பாருங்க, மயலின் உரைன்னு கொடுத்துருக்குல. இதை நரம்பு செல்லில் ஆக்சான் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி அமைப்பு இருக்கு பாருங்க. இதுதான் மயலின் உரை. சரியா? இந்த உரை இருக்கு பாருங்கள், இதுதான் மயலின் உரை. அப்போ இதில் பார்த்திங்கன்னா மயலின் உரை அமைப்பு கொண்டு 2 மயலின் உரை அந்த நியூரானில் ஆக்சானுக்கு மேலே காணப்படுது. அது சிவான் செல்களால் உருவாக்கப்படக்கூடியது. அந்த 2 பகுதிக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு இறுக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம ரான்வியர் கண் அப்படின்னு சொல்கிறோம். சரி, மற்றதை பார்ப்போம். இப்போ இதில் ஆக்சான்களில் மட்டுமே இந்த மயலின் உரை காணப்படுகிறது. சிவான் செல்களால் உருவாக்கப்படக்கூடிய அந்த மயலின் உரையானது ஆக்சான்களில், சரியா, ஆக்சான்களில் மட்டுமே அந்த மயலின் உரை இருக்கும். டென்ட்ரைட்டுகள் செல் உடல் பகுதியில் காணப்படாது. டென்ட்ரைட்டுகளில் அல்லது செல் உடல் பகுதியில்
இந்த மயலின் உறை காணப்படாது. ஆக்சானில் உள்ள மயலின் உறை இது வந்து தொடர்ச்சியாக காணப்படுவதில்லை. அப்போ அடுத்தடுத்த சிவான் செல்களுக்கிடையே சிறு இடைவெளி உண்டு. அப்போ அந்த இடையில தனித்தனி அமைப்பாக இருக்கிறதுக்குள்ள அது சிவான் செல். அந்த சிவான் செல்லுக்கு மேலே உள்ள உரைக்கு பேர் தான் மயலின் உரை. 2 சிவான் செல்லுக்கு இடையில் வந்து ஒரு இடைவெளி இருக்குது. அந்த கேப்பை தான் நம்ம வந்து ரான்வியர் கண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தடுத்த சிவான் செல்லுக்கிடையே சிறு இடைவெளி உண்டு. இதற்கு வந்து ரான்வியர் கணுங்கிறத ஒரு மார்க்காக கூட கேட்கலாம். ரான்வியர் கணுண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மயலின் உரையை கொண்ட நீண்ட நரம்பிழைகள் மிக வேகமாக தூண்டலை கடத்துகின்றன. மயலின் உரையற்ற நரம்பிழைகள் தூண்டல்களை நிதானமாக கடத்துகின்றன. இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த எல்லா அமைப்புகளும் தெரியும். சரி, அடுத்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஆக்சானின், அதாவது நரம்பு செல்லில், அதாவது நியூரானினுடைய கடைசி பகுதி வாழ் ஆக்சானின் சேய்மை முனையின் ஒவ்வொரு கிளையும். அப்போ ஆக்சானை பொறுத்தவரை கடைசியாக நிறைய கிளைகளை கொண்டிருக்கும். இந்த கிளைகள் இருக்குல்ல, இதை நிறைய கிளைகள். இந்த கிளைகள் இருக்கு பாருங்க, இது வந்து ஒவ்வொரு கிளையும் குமிழ் போன்ற ஒரு முடிச்சில் போய் முடிகிறது. இந்த இடத்துல இப்படி ஒரு கிளை வருது, இங்கே ஒரு கிளை வருது, இங்கே ஒரு கிளை வருதுன்னா இது போய் இப்படி ஒரு குமிழ் மாதிரி அமைப்பில் போய் முடியும். இந்த மாதிரி ஒரு குமிழ் போன்ற அமைப்பில் போய் முடியும். சரி, அங்கேருந்து பார்த்தாவே அது தெரியும். அந்த குமிழ் போன்ற முடிச்சில் வந்து முடியுது. இப்போ அந்த முடிச்சிருக்குல எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதைத்தான் நரம்பு சந்திப்பு முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சானினுடைய சேய்மை முனையின், சேய்மைண்ட பின், அதாவது அண்மைண்ட பக்கத்தில், சேய்மைண்ட தூரம். ஆக்சானினுடைய அந்த முடிவில் ரைட்டாக ஒவ்வொரு கிளையும் குமிழ் போன்ற முடிச்சில் முடிகிறது. இதைத்தான் நரம்பு சந்திப்பு முடிச்சு, சினாப்டிக் நாப்னு சொல்கிறோம். இதனுள் அந்த முடிச்சுக்குள்ளே என்ன இருக்குண்டா நரம்பு உணர்வு கடத்திகள் காணப்படுகின்றன. நரம்புணர்வு கடத்தி, அந்த நரம்பு உணர்வு கடத்திகள் நிரம்பிய சைனாப்டிக் பைகள் உள்ளன. அந்த பைகளுக்குள்ள வேதிப்பொருள்கள் சுரக்கப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கும். சரியா? உதாரணமாக இப்போ வந்து அசிட்டைல் கோலைன்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு அந்த சந்திப்பில் உள்ள நரம்பு உணர்வு கடத்தி அசிட்டைல் கோலைன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளாக இருக்கலாம். அப்போ இந்த நரம்பு உணர்வு கடத்திகள் நிரம்பிய சைனாப்டிக் பைகள் வந்து அந்த நரம்பு சந்திப்பு முடிச்சில் காணப்படுது. அடுத்து ஆக்சான்கள் செல் உடலிலிருந்து பெறும் இந்த நரம்பு தூண்டல்களை நரம்பு செல் இடைவெளி அல்லது நரம்பு செல் சந்திப்புக்கு கடத்துகின்றன. அப்போ ஆக்சானில் அந்த செல் உடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டல்கள் இருக்குல்ல, அந்த தூண்டல்களானது நரம்பு செல் இடைவெளி அல்லது நரம்பு செல் சந்திப்புக்கு வந்து கடத்தப்படுது. இப்போ கடத்தப்பட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த பகுதிக்கு கடத்தப்படும். அப்போ ஆக்சான் மற்றும் டென்ட்ரைட்டுகளின், சரியா? இப்போ அடுத்து நாம் அதனுடைய வகைகளை பார்க்குறோம். நியூரான்களினுடைய வகைகளை ஆக்சான் மற்றும் டென்ட்ரைட்டுகளின் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் நியூரான்களை 3 வகைகளாக பிரிக்கிறோம். அவைகளில் ஒன்று பலமுனை நியூரான், மல்டிபோலார் நியூரான் சொல்கிறோம். ரெண்டாவது வந்து இருமுனை நியூரான் அப்படிங்கிறது வந்து பைப்போலார் நியூரான் சொல்கிறோம். மூணாவது வந்து ஒருமுனை நியூரான்கள், அந்த ஒருமுனை நியூரான்கிறத யூனிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியூரான்களில், அதாவது ஆக்சான் மற்றும் டென்ட்ரைட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறோம். அதில்
பல முனை நியூரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்டா, பல முனை நியூரான். இந்த நியூரானில் ஒரு ஆக்சானும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் டென்ட்ரைட்டுகளும் காணப்படும். இந்த பலமுனை நியூரானில் ஒரு ஆக்சானும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் டென்ட்ரைட்டுகளும் காணப்படும். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறேன், பெரும்பாலான இடை நியூரான்கள், மத்திய நரமண்டலத்தில் காணப்படக்கூடிய அந்த நியூரான் தான் இடை நியூரான். அது 3 விதமான நரம்பு செல் அமைப்பு இருக்குது. அதில் ஒன்று உட்செல்லக்கூடிய நியூரான், வெளிச்செல்லக்கூடிய நியூரான், ரெண்டையும் இணைக்கக்கூடிய இடை நியூரான் இருக்குல்ல, அந்த இடை நியூரான்கள் பலமுனை நியூரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த படத்தை பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், மொதல் படம் இருக்குல்ல, 10.2 மொதல் படம். இதில் ஒரே ஒரு டென்ட்ரைட் தான் இருக்குதா? இல்லை, டென்ட்ரைட் நிறைய இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரே ஒரு ஆக்சான், இது ஒரு ஆக்சான் தான், ஒரே ஒரு ஆக்சான். இந்த ஆக்சான் போய் பாருங்கள், நிறைய கிளைகளே பிரிஞ்சிருக்குது, நிறைய கிளைகள் இருக்குது. இப்போ இரண்டுக்கு மேற்பட்ட டென்ட்ரைட்டுகளை கொண்டிருக்கும், ஒரு ஆக்சான் மட்டும்தான் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பலமுனை நியூரான் அல்லது பலமுனை நரம்பு செல் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? ஒரு ஆக்சானும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் டென்ட்ரைட்டுகளும் காணும். இருமுனை நியூரான் எடுத்துக்கிட்டோம்டா, இந்த வகையான நியூரானில் ஒரு ஆக்சான் மற்றும் ஒரு டென்ட்ரைட் மட்டுமே இருக்கும். ஒரு ஆக்சானு ஒரு டென்ட்ரைட் மட்டுமே இருக்கும். இதுக்கு உதாரணமாக எங்கே சொல்கிறோம்டா, கண்களின் விழித்திரை, உட்செவி மற்றும் மூளையினுடைய நுகர்ச்சி பகுதி, கண்களின் விழித்திரை, உட்செவி மற்றும் மூளையினுடைய நுகர்ச்சி பகுதி ஆகியவற்றில் காணப்படக்கூடிய நியூரான்கள் இந்த இருமுனை நியூரான்கள் ஆகும். இந்த படத்தில் பாருங்கள், இதில் ஒரு ஆக்சானும் ஒரு டென்ட்ரைட் தான் இருக்கும். இப்போ இதான் அந்த நரம்பு செல்லுன்னு வச்சுக்கோங்க, இதான் நரம்பு செல் இருமுனை நியூரானில். இது உடல் பகுதி, உடல் பகுதியிலிருந்து இங்கேருந்து ஒரே ஒரு டென்ட்ரைட்டு கனெக்ட் ஆகிருக்கு, ஒரே ஒரு டென்ட்ரைட்டு தான். இந்த பக்கம் பாருங்கள், ஒரே ஒரு ஆக்சான். அப்போ செல் உடலில் ஒரு பக்கம் டென்ட்ரைட்டு கனெக்ட் ஆகிருக்கு, அதில் ஒரு டென்ட்ரைட்டு தான். கீழே ஆக்சான்ங்கிறது 1. அதுமாதிரி அடுத்தது பாருங்கள், ஒரு முனை. சரியா? ஒரு முனை நியூரான் இவ்வகையில் குட்டையான ஒரு நீட்சியும், குட்டையான சிறு நீட்சியும் ஒரு ஆக்சான் மட்டுமே இருக்கும். இல்லை, டென்ட்ரைட்டை பற்றி சொல்லலை. ஒரு முனை நியூரானில் குட்டையான சிறு நீட்சியும் ஒரு ஆக்சான் மட்டுமே இருக்கும். மூளை இதுக்கு எடுத்துக்காட்டாக மூளை நரம்புகள் மற்றும் தண்டுவட நரம்புகளின் நரம்பு செல் திரள்களில் இது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. மூளை நரம்புகள் மற்றும் தண்டுவட நரம்புகளின் நரம்பு செல் திரள்களில் இந்த ஒரு முனை நியூரான் காணப்படுகிறது. யூனிபோலார் நியூரான் சொல்லக்கூடியது. இது படத்தில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு ஆக்சான் மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுதான் ஒரு ஆக்சான். இப்போ இந்த படத்தில் பார்க்குறதுல இங்கேருந்து இதுவரை இது ஃபுல்லாக ஆக்சான் தான். சரியா? ஒரு நீளமாக இது இடையில கட் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா, நீளமானதுங்கிறத இந்த இடத்துல நீளமானதுனால கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீளம் இதை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க இடையில. அதாவது நிறைய ஆக்சானுடைய நீளம் பெருசாக இருக்கும், அதை கட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இது ஒரு ஆக்சான் தான். இந்த ஒரு ஆக்சானில் இந்த முனையில் வேற ஒரு நியூரானுடைய டென்ட்ரைட்டு, அது மாதிரி இந்த பக்கம் இது வேற ஒரு நியூரானினுடைய ஆக்சானின் கிளைப்பகுதி. இது வேற மற்றொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டு. இது இன்னொரு நியூரானினுடைய ஆக்சான் பகுதி. அப்போ இதில் பாருங்கள், இதுதான் உடல் பகுதி, இதுதான் உடல் நரம்பு செல்ல நியூரானுடைய உடல் பகுதி. இதில் ஒரு ஆக்சான் மட்டும்தான் காணப்படுதே ஒழிய டென்ட்ரைட்டு கிடையாது. அதனால தான் இது
ஒரு முனை நியூரான் அல்லது யூனிபோலார்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சான் மற்றும் டென்ட்ரைட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வச்சு பல முனை நியூரான்கள், ஒரு முனை பல முனை நியூரான்கள் மற்றும் ஒரு முனை நியூரான்கள், இருமுனை நியூரான்கள் அப்படின்ட்டு பல வகையாக பிரிக்கிறோம். சரியா? இது நியூரான்களினுடைய பல்வேறு வகைகளை காட்டக்கூடிய படம். இப்போ நம்ம பார்த்தது நியூரானினுடைய அமைப்பு. அந்த நியூரானினுடைய அமைப்பில் நியூரானினுடைய படத்தை பார்த்துருக்குறோம். அதில் பல்வேறு பகுதிகளை பார்த்துருக்குறோம். அதில் 3 பகுதியில் செல் உடல்டா என்ன, டென்ட்ரைட்டுண்டா என்ன, ஆக்சான்டா என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதனுடைய வகைகளை பார்த்துருக்கோம். அதுமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நியூரானை பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. மனித உடலில் உள்ள மிக நீளமான செல்கள் நியூரான்கள். மனித உடலில் உள்ள மிக நீளமான செல்கள் நியூரான்கள். தண்டுவடத்திலிருந்து தொடங்கி காலினுடைய பெருவிரல் வர நீண்டுள்ள அந்த இடுப்பு நரம்பு இருக்குல்ல, அதுதான் சயாட்டிக் நர்வுன்னு சொல்கிறோம். இடுப்பு நரம்பு. இந்த இடுப்பு நரம்பே உடலின் மிக நீண்ட ஆக்சானை கொண்டது. இடுப்பு நரம்புன்னு சொல்லக்கூடிய இந்த சயாட்டிக் நரம்பு உடலின் மிக நீண்ட ஆக்சானை கொண்ட ஒரு நரம்பு செல். ஒரு செல் இலையான இந்த நரம்பு செல்லு கிட்டத்தட்ட 1 மீட்டர் அல்லது அதற்கும் மேலான நீளத்தை பெற்றிருக்கும். 1 மீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருக்கக்கூடிய. அதுமாதிரி மைய நரம்பு மண்டலத்தின் இடை நியூரான்கள், மைய நரம்பு மண்டலத்தில் உள்ளே காணப்படக்கூடிய அந்த இடை நியூரான்கள் சொல்லக்கூடிய இன்டர் நியூரான் இருக்குல்ல, இதில் ஆக்சானினுடைய நீளம் மிகச்சிறியதாக இருக்கும். அப்போ ஒரு நியூரானில் ஆக்சான் நீளமாக இருக்கிறதுக்கு உள்ள உதாரணம் என்ன சொல்கிறோம், இடுப்பு நரம்பு. இது தண்டுவடத்திலிருந்து காலினுடைய பெருவிரல் வரை செல்லக்கூடியது. குறைந்தபட்சமாக 1 மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கலாம். அதுமாதிரி மிகச்சிறிய ஆக்சான்களை கொண்ட அந்த நியூரான் எது அப்படின்ட்டு இடை நியூரான். இது மத்திய நரமண்டலத்தில் அல்லது மைய நரமண்டலத்தில் உள்ளே காணப்படக்கூடிய ஒரு நியூரான். இந்த மாதிரி நம்ம மனித நரம்பு மண்டலம் அப்படின்ற தலைப்பில் நியூரான்களை பற்றி படிச்சிருக்கோம். அடுத்து நரம்பு தூண்டலின் தோற்றம், கடத்தப்படுதலை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.